கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து இப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி உப்பு எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸான ஓல்டு கேஜ். இதில் ஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதை நான் ஒரு 24/7 பார்த்தீங்க அப்படின்னா வெயிலே தான் போட்டு வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ ரஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெல்டு ஸ்பார்க் பண்ண இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆயிருக்கு. நம்ம இம்போர்ட் கேஜ் கூட சைனா கேஜை கம்பேர் பண்ணும்போது சைனா கேஜ் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆயிரும். சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணி தான் நம்ம பிப்ரவரியில் வந்து ஆர்டர் கொடுத்தோம். எல்லா கேஜுமே வந்து சேர்றதுக்கு எனக்கு ஏப்ரல் மந்த் ஆயிருச்சு. ஸோ மக்களே, ஜனாரனை பற்றி சொல்லணும்னா இவருமே ஒரு ஃபேன்சியர் தான். சவுத்தில் இந்த கேஜ் மேனுஃபேக்சர் பண்ணுறது இவர் ஒரே ஆள் மட்டும் தான். ஆக்சுவலி இவர்கிட்ட சில டவுட்லாம் நான் பர்சனலாக கேட்டேன். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணாரு. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேஜ் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி கொடுத்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கேஜ் வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் இந்த கேஜஸ் எல்லாமே வந்து. ஸோ முடிஞ்சலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸ்டே டு நெக்ஸ்ட் வீடியோ. பை மக்களே.